நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் கேளுங்க. எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான். அங்கே ஒரு பூனையும் பூனைக்குட்டியும், நல்ல பெரிய ரூம்பு, 2 ரூம் தான் வீடு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். பூனையும் பூனைக்குட்டியும் எப்போ பார்த்தாலும் வந்து பெட்டில் படுக்குது, துணி மடித்து வச்சுருக்கிறதுக்குள்ள வந்து படுத்துக்கிடுது, பெட்டில் வந்து படுத்துக்கிடுது. அப்புறம் அந்த கிச்சன்லோடு தான் ஏறி வர்றதே. அது வெளியே விட்டுட்டா கிச்சனோடு ஏறி வந்துடும். கிச்சனில் ஒரு ஜன்னல் திறந்துருக்கு. அதில் அப்படியே ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்லுதேன்னா, அந்த வீட்டில் அவைய புள்ள பொண்டாட்டி புருஷன் குடியிருக்காவ. இப்போ எதுக்கு சொல்லுதேன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், 8 நாளைக்கு ஒருக்கா போர்வை துவைக்கணும், 8 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா தலைவாணி உரை என்னென்னமோ இப்போ சொல்லியிருந்தார் ஒருத்தர். அதனால் இப்போ யோசித்தேன் கேளுங்க. அப்போ அவங்க வீட்லேயும் ஆளுங்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லா தான் இருக்காவ. இப்போ எனக்கு நான் இருக்கவே முடியலை. அந்த பூனை பண்ணுறது அப்படியே. நம்ம கிராமத்தில் இல்லைல்ல, நாங்கள் இவங்க ஒசூரில் இருக்கோம், டவுனில் தானே இருக்கோம். அந்த கிராமத்தில் இருக்காவைய அப்படி ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, இப்படியெல்லாம் குடியிருக்காவளேன்ட்டு. கிராமத்து வழக்கப்படி மாடு ஆடு நிற்கிறது வேறு விஷயம். இந்த பூனை பண்ணுறது அப்படியே என்னால் தாங்கவே முடியல. அந்த மாதிரி நம்ம இங்கேருந்து நல்லா துவைச்சி நல்லா போட்டு நல்லா தானே இருக்கோம். கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாராலையும் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. துணியை ஒரு பெரிய டப்பில் வச்சு தூக்கிட்டு போய், ஒரு 3 பேர் தான் இருக்கா, ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்கா போய் ஒரு அங்கே போய் துவைச்சிட்டு வந்தா. எங்கள் குளத்துல போய் துவைச்சி அலசி புழிஞ்சி அதில் வச்சு திருப்பி தூக்கிட்டு வந்து நானே இப்போ காய வைக்க முடியும். அப்பா அப்படி இருக்குது. கஷ்டப்பட்டு வேலை செய்ய தான் செய்தாவங்க. மாட்டுக்கு புல் பறிக்க, ஆட்டுக்கு புல் பறிக்க, ஓட வைக்க செய்தாவ. ஆனால் அந்த பூனை பண்ணுற வேலையை பார்த்தா நம்மளுக்கு இப்போ கொடுத்துக்கு வர மாட்டேங்கி அந்த மாதிரி பண்ணுது இருக்கவ. அதனால் பாலெல்லாம் கறந்து ஒரு டம்ளர் தருவாவ. பால் மாடெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பூனையை நினச்சா அங்கே போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரியும் உலகத்தில் குடியிருக்காவ நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கட்டும். நீங்களே சொல்லுங்கள், அதுக்கு ஒரு விஷயம். பூனை இப்படி பண்ணலாமா? பூனை வந்து எதுவும் வியாதின்னு தெரியாமல் நான் சொல்லி பார்த்தேன், இது வியாதி உள்ளே விடாதுன்ட்டு. ஆனால் அது அவைய வந்து வீட்டில் அது மாதிரி பண்ணுது, என்ன செய்ய? நீங்களே சொல்லுங்கள். அது